Okay, so today we are going to discuss about the very important and most important topic in your 12th standard syllabus. Yeah, that is called vector algebra and three-dimensional geometry. அதை பத்தி தான் இந்த கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம விசேஷமா ஸ்பெஷலா பார்க்க போறோம். After this analytical geometry topic, most weightage topic, one of the most weightage topic in your 12th standard syllabus. Please kindly remember that this is one of the very important topic. அதனால நான் ஃபுல்லா கொஞ்சம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் என்ன பண்ண போறேன், டாபிக் எக்ஸசைஸ்குள்ளேயே போக போறேன். அதனால ஒருவேளை நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சார் நான் 11th ஸ்டாண்டர்ட்ல வெக்டர் அல்ஜிப்ராவை நான் சரியாவே படிக்கல சார் அப்படின்றவங்க ஒரு கிளாஸ் விடாம, even a single class, please don't miss even a single class. You just attend regularly without fail. Definitely you can easily understand this. Okay, so now we are going to discuss about the vector algebra and three-dimensional geometry. Vector algebra and three-dimensional geometry. சரிங்களா? ரைட். இதுல சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? So more importantly, we'll discuss some of the very important topic. அதுக்கப்புறமா வந்து பேசிக்ஸ், அதாவது பிளஸ் ஒன்ல நம்ம படிச்ச சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம்னு சொன்னா it will be looks easy to you. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் வெக்டர்ஸை பத்தி நினைக்கிறேன். இந்த வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெக்டர்ஸ்? இந்த வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, எனக்கு சப்போஸ் நான் பாருங்க ஒரு டிஸ்டன்ஸ் சென்னை டு திருச்சி, இதனுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ், அவ்வளவுதான். இது சென்னை டு திருச்சியா இருக்கலாம், திருச்சி டு சென்னையா இருக்கலாம். இதுக்கு பேர் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் ஒன்லி த மேக்னிடியூட். அதே நான் இது எந்த டைரக்ஷன்ல போகுது, ஒரு பஸ் டிராவல் பண்ணுது சென்னை டு திருச்சி போகுது, it travels toward Trichy அப்படின்னா I can say the symbol Chennai to Trichy is nothing but the same 300 kilometers. ரெண்டுத்துடைய மேக்னிடியூட் சேம் தான். ப்ளீஸ் கைண்ட்லி ரிமெம்பர் தட். ரெண்டுத்துடைய இதுவும் ஒண்ணுதான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிடி அப்படின்றத ஒரு ஏரோ மார்க் போடுவேன். அதாவது என்னன்னா, இது செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் நோக்கி போகுது. நீங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்திருப்பீங்க, ரெண்டு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, திருச்சி டு சென்னை, சென்னை டு திருச்சி. அப்போ இது எந்த மார்க்கமா எந்த வேல போகுது அப்படின்றது அர்த்தம். ஒருவேளை நான் திருச்சியில இருந்து சென்னைக்கு வரேன் அப்படின்னா யூ கேன் ரைட் திஸ் அஸ் இப்படி போட்டிருக்கோம் டைரக்ஷன், ட்ரெயின் டு திருச்சி 300 கிலோமீட்டர். அப்போ இதுக்கு இது இந்த டயக்ராம் காட்டுறது இட் ஷோஸ் ஒன்லி மேக்னிடியூட். இந்த ஒன்லி மேக்னிடியூடாக இருந்தால் அதுக்கு பேரு we call it as a scalar. இப்போ இங்க மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. if it has both magnitude and the direction, magnitude and the direction, then we can say that is called the vector quantity. அந்த வெக்டரை பத்தி தான் நம்ம இப்போ இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப டீடைல்டா நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வெக்டரை பத்தி தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ அதனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் என்ன, அதனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் we'll move on to the other important problems, exercise problems என்னெல்லாம் இருக்கு. அப்போ ஸ்கேலார் அப்படின்னு சொன்னா அதுதான். இந்த ஸ்கேலாருக்கும் வெக்டருக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன் சார். இப்போ பாருங்க, ஸ்கேலார் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இதுல ஒன்னே ஒன்று இடத்த மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் அதிகமா கொடுக்குறேன். இந்த ஸ்கேலார்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ். அதே இதுல வந்து என்ன நம்ம சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏரியா, டெம்பரேச்சர், ஸ்பீட், இதுக்கெல்லாம் ஒன்றும் மேக்னிடியூட் தான். ஆனா இதே ஃபோர்ஸ் எடுத்துங்க, இதுக்கு டைரக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது. மேக்னிடியூட்னா நியூமரிக்கல் வேல்யூ, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நீ பெரிய விஷயம் கத்துக்கொள்ள. ஃபோர்ஸ், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன். வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன் இதுல நான் ரெண்டு எடுத்துக்கிறேன். ஸ்பீடுன்றது ஸ்கேலார். நீங்க இந்த ஸ்பீடை வந்து எவ்வளவு ஸ்பீடு போகுதுன்னு சொல்ல முடியும், 60 km/h.
இல்ல 20 கிலோமீட்டர் ஆர் இந்த வெஹிக்கிள் வந்து 30 ஒரு ட்ரெயின் ஃபாஸ்டா போகுதுன்னா அது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஸ்பீட் என்றால் அட் வாட் கிலோமீட்டர் ஸ்பீட் இட்ஸ் கோயிங் இன் 1000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு ஃபிளைட் பறகுது. பட் வெலோசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஷோஸ் ஆல் த டைரக்ஷன். அதேதான் இது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷனா இல்ல இந்த டைரக்ஷனா அப்படின்றத காமிக்கக்கூடியதான் வெலாசிட்டி. அப்போ தமிழ்ல இந்த ஸ்பீடுக்கு என்ன தெரியுமா பேர்? எல்லாருமே தமிழ் நல்லா தெரியும் இல்ல? தமிழ்ல ஸ்பீடுக்கு என்ன பேர்? யாரா ஒருத்தர் சொல்லுங்கம்மா டக்குன்னு. சாரிக்கா, வேகம். வெலாசிட்டி அப்படின்னா என்னது? ஸ்பீடு, வெலாசிட்டி, திசை வேகம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். இல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா பிளஸ் ஒன்ல இருக்காங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து திசை வேகம். அப்போ வேகம் தான் இட் ஷோஸ் த டைரக்ஷன், இட் ஷோஸ் த காம்பஸ். அதனால தான் வெலாசிட்டி இஸ் a வெக்டார் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் a ஸ்கேலார் அண்ட் வாட் இஸ் a வெக்டார். ஸ்கேலார்னா இட் ஷோஸ் ஒன்லி த மேக்னிடியூட் அண்ட் வெக்டார் இட் ஷோஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். இப்போ பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதை எப்படி டினோட் பண்ணலாம்? வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? இத ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரே செகண்ட். இதை எப்படி இதை வெக்டர் குவான்டிட்டியை நான் வந்து டினோட் பண்ணலாம், இம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ கேன் சே இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம் ஏ, இந்த பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம் பி. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றோம். இவங்க ஏ டு பி டைரக்ஷன்ல போறாங்க. சரியா? இப்ப ஏ டு பி டைரக்ஷன்ல போறாங்க. இவங்களை ஏபி வெக்டார்னு சொல்லலாம், அல்லது இவனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அவனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துறேன் ஏ வெக்டார்னு சொல்லலாம். அப்போ ஏபி வெக்டார் அப்படின்றத ஐ கேன் ரைட் திஸ் as ஏ வெக்டார். ஏபி வெக்டார் அப்படின்றது என்ன சொல்லலாமா? ஐ கேன் ரைட் திஸ் as ஏ வெக்டார். இப்ப இதே போல இன்னொரு டிஸ்டன்ஸ் இருக்கு, நல்லா கவனிங்க. அதே பாயிண்ட்ல பி இருக்குது, அதே பாயிண்ட்ல கியூ இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே டிஸ்டன்ஸ், சேம் ஏ தான், இல்ல ஏ வெக்டார். அவங்க இந்த டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ PQ வெக்டார் அப்படின்றத ஐ கேன் சே திஸ் இஸ் ஏ வெக்டார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் சேம் இல்லையா? அப்ப இவங்களை என்ன சொல்லலாம்னா தே ஆர் ஈக்குவல் வெக்டார்ஸ். அவங்களுடைய மேக்னிடியூடும் சேமா இருக்குது, அவங்களுடைய டைரக்ஷனும் சேமா இருக்குது, அதனால அவங்களுக்கு பேர் ஈக்குவல் வெக்டார்ஸ். இப்போ இதே டிஸ்டன்ஸ்ல இப்ப இவர் இந்த டைரக்ஷன்ல போகாம இவர் இந்த டைரக்ஷன்ல போறாருமா, ஏ வெக்டார்ன்றவர். அப்போ நான் என்ன சொல்வேன்னா ஏ வெக்டார்ன்றது இந்த டைரக்ஷன்ல போறாரு, இட் கேன் மூவ் இன் திஸ் டைரக்ஷன், ரிவர்ஸ்ல போச்சு. அப்போ அதே மேக்னிடியூட் ஒண்ணுதான், பட் தேர் டைரக்ஷன் இஸ் டிஃபரெண்ட். அப்ப இவங்களுக்கு இவங்களை எப்படி சொல்லலாம் திரும்ப போடலாம்? ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பிக்யூ வெக்டார். இப்போ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிக்யூ வெக்டார் அப்படின்னு இருந்தால் we can lay this as a equal vectors. அப்படி இல்லைன்னா we call it as a opposite vectors. Please take down. இப்போ இதுல இருந்து இந்த மேக்னிடியூட எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஏபி வெக்டார், சரிங்களா? இப்போ நான் இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இதனுடைய வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப நான் மேக்னிடியூட்ல எழுதணும். மேக்னிடியூடுக்கு இந்த மாதிரி ஒரு மாடுலஸ் சிம்பலை போடணும். ஆனா ஆக்சுவலி அதுக்கு மேக்னிடியூட் தான் சொல்லணும். ஏபி வெக்டார் அதனுடைய மேக்னிடியூட மட்டும் குறிக்கணும்னா அது 10 அப்படின்னு குறிக்கணும். எனக்கு இந்த வெக்டரும் இல்லையா மாடுலஸையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். சிம்பிளி ஐ கேன் ரைட் திஸ் as ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 சென்டிமீட்டர். இது வந்து மேக்னிடியூட். வெக்டர் இல்லாத பொழுது ஒரு மேக்னிடியூடு குறிக்கப்படும். அதே போல இதுல வந்து எப்படி போடலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 சென்டிமீட்டர்னா வெறும் ஏவை கூட எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா இந்த மேக்னிடியூட் இப்ப 4 ஃபார்ம்ல போடலாம் பாருங்களேன். நான் ஒரு வெக்டர் அதை டினோட் பண்ணிட்டேன் ஏ வெக்டார். ஏபி வெக்டரை ஏ வெக்டர்னு சொல்லலாம், அல்லது மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் சொல்லலாம். மாடுலஸ் போடும் பொழுது அந்த வெக்டரை கேன்சல் பண்ணியும் போடலாம். சில இடங்கள்ல புக்ஸ்ல நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க வெக்டர் குவான்டிட்டியை போட்டிருக்க மாட்டாங்க, கேட்டால் அது வந்து மேக்னிடியூட். அப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ கேன் ரைட் யுவர் ஏபி வெக்டர் மாடுலஸ் is nothing but simply AB. Modulus of A vector can be plus simply A. Please take down. So next concept, we'll move on to the next concept.
சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன் இருந்தா அதுக்கு ஈக்குவல் வெக்டர்ஸ், சேம் மேக்னிடியூட் பட் டிஃபரெண்ட் டைரக்ஷனா இருந்தா தட் இஸ் கால்ட் ஆப்போசிட் வெக்டர்ஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் 10 சென்டிமீட்டர் எடுத்துறோமா, இந்த ஏபி வெக்டர் இருக்கு இல்லையா, அத ஐம் ஜஸ்ட் டேக்கிங் 1 யூனிட். இந்த ஏபி வெக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், ஏ வெக்டர் அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பேன். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து எனக்கு 1 யூனிட். இந்த ஏபி வெக்டருடைய வேல்யூ, அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏபி உடைய வேல்யூ 1. இப்போ இதை என்ன சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், அதாவது வெக்டர் போட்டுருங்க, அதனுடைய வேல்யூ 1. எப்படி வேணா டினோட் பண்ணலாம், சொல்லலாம், ஏபியும் சொல்லலாம் ஏ வெக்டரும் சொல்லலாம். அப்போ இந்த ஏபி வெக்டருடைய வேல்யூ 1 அல்லது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டருடைய வேல்யூ 1 இருந்தால் அதுக்கு பேரு we call it as a யூனிட் வெக்டர். அப்போ சப்போஸ் ஒரு வெக்டர் ஏ வெக்டர் எடுக்கிறேன், அதனுடைய மாடுலஸ் 1 அப்படின்னு இருக்குதுன்னா that vector is called the யூனிட் வெக்டர். புரிஞ்சுதா? அப்போ அதை என்ன டினோட் பண்ணுவோம், அதுக்கு மேல ஒரு தொப்பி மாதிரி போட்டுரும், ஏ கேப். ஏன்னா இது யூனிட் வெக்டரை டினோட் பண்ணுது, சோ அதனால ஏ கேப். அப்போ ஏ கேப் என்று சொன்னால் மாடுலஸ் 1. இதை வந்து நான் பின்னாடி டீடைல்டா படிப்பேன். அப்போ ஒரு யூனிட் வெக்டர், அப்போ யூனிட் வெக்டர் என்று சொன்னால் ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் வேல்யூ இருக்கு. இப்ப நான் கிராஃப்ல போடுவேன் இல்லையா, சப்போஸ் நீங்க இப்போ ஒரு கிராஃப் போடுறீங்கன்னு வச்சுங்க, எப்படி போடுவீங்க, இதை 1 2 3, அதே போல எங்க என்ன பண்ணுவீங்க, 1 2 3 -1 -2 -3 1, so we can write -1 -2 -3. இப்போ இது ஒரு சென்டிமீட்டர் 1 யூனிட் இல்லையா, அப்போ ஒவ்வொரு 1 யூனிட்டும் ஏ கேப் ஏ கேப் ஏ கேப் ஒரு யூனிட் வெக்டர் நடக்கும். புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு யூனிட் வெக்டர் நடக்கும். அப்ப நான் தனியா எடுத்து போட்டுமா, இப்போ ஏபி அப்படின்ற 2 பாயிண்ட் எடுக்கிறேன், ஏபி என்ற 2 பாயிண்ட் எடுக்கிறேன், இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நான் ஏ வெக்டர் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு பிரேக் இங்க ஒரு பிரேக் ஈக்குவலா பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் 1 யூனிட் 1 யூனிட் 1 யூனிட் அப்படின்னு பிரிச்சிடறோம்பா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இது ஒரு பாயிண்ட் உள்ள போட்டுங்க, சி டி, இதனுடைய டிஸ்டன்ஸ், இதனுடைய மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் தான் இது. ஆகவே இது ஒரு யூனிட் வெக்டர். ஐ கேன் ரைட் திஸ் அஸ் ஏ கேப். இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கும் அதனுடைய மேக்னிடியூட் ஒரே யூனிட் தான், அதுக்கு பேரு ஏ கேப். இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸும் அதே ஒரே யூனிட் தான், ஏ கேப். அப்ப இந்த ஏ வெக்டர் எப்படி திரும்ப சொல்லணும், how can I write this A vector? AB is nothing but A vector. நமக்கு தெரிஞ்சிச்சு, AB vector is equals to A vector. அப்ப நான் என்ன செய்யணும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும், அதாவது A cap plus A cap plus A cap. சரிங்களா? அப்போ your A vector is equals to 3A cap. எனக்கு A cap அப்படின்னு தேவை அப்படின்னா we can write this as A vector divided by, நல்லா கவனிச்சுங்க, எனக்கு A cap தேவை அப்படின்னா A vector divided by இந்த 3 கீழே வந்துடும். இதுதான் பின்னாடி எப்படி போடுவீங்கன்னா your A cap is equals to A vector divided by modulus of A vector பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் யூனிட் வெக்டர். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூனிட் வெக்டர் மீன்ஸ் அதனுடைய மேக்னிடியூட், அதனுடைய டிஸ்டன்ஸ், மேக்னிடியூட்னா ஒன்னும் கிடையாது, டிஸ்டன்ஸ், அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 இருக்கும். If the distance is 1, then I can say that vector is a unit vector. அப்ப யூனிட் வெக்டர் எத்தனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம். புரிஞ்சுதா? So this is all about the unit vector. So அதனால இந்த கண்டிஷன் இதை நோட் பண்ணீங்க, A cap is equals to A vector. இந்த மேக்னிடியூட் நான் பின்னாடி சொல்லி தருவேன். மாடுலஸ் ஆஃப் A வெக்டர்னா என்ன? சோ இதுல இருந்து நம்ம உள்ள ரிசல்ட் கூட கொண்டு வந்துடலாம். பாருங்க, இந்த A வெக்டர் எனக்கு தேவை அப்படின்னா you can cross multiply this A cap into modulus of A vector. Next is very very important one, triangle law of vectors. யாரெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல இதை படிக்கலையோ தயவு செய்து கவனிங்க. இதை நிறைய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணுவேன், நிறைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணுவேன். உங்களுடைய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, 4 ப்ராப்ளம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை இங்க வெக்டர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நான் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுவேன். வெக்டர் லா ஆஃப் வெக்டர், சரி, ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர். இப்போ இதனுடைய கண்டிஷன் ரொம்ப முக்கியம், டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அதை வந்து அப்படியே மேலோட்டமா மேக்ஸா பார்க்காம நம்ம ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஈஸி.
நான் ஒரு 3 ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏ பி சி. இப்ப இந்த ஏ என்ற பொசிஷன்ல இருந்து ஒருத்தர் 2 வழியில வரான். இப்படி ஒரு வழியில வரான். எனக்கு சி என்ற பாயிண்ட்ல போகணும். ஏல இருந்து இங்க ஒரு வழியில வரான். மறுபடியும் இந்த டைரக்ஷன் வந்து இப்படியா போயிடும். இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு ஏ என்ற பாயிண்ட்ல இருந்து டைரக்டா சிக்கும் போறான். கரெக்டா? எனக்கு சிக்கு போனோம். ஏ இங்க நிக்கிறான், நான் தான் இங்க நிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு பாபு அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். என்னுடைய ஃப்ரெண்டு சந்திரன் இங்க ஒருத்தர் இருக்கிறான். சரிங்களா? ஆனா நான் யார ஏம் பண்றேன்னா சந்திரனை போய் பார்க்கணும் அப்படின்றேன். அப்போ நான் ஏ அப்படின்ற நானு, அலெக்ஸ் என்ற நானு சந்திரன் பார்க்கலாம்னா இப்படி கூட போய் பார்த்துருக்கலாம். எனக்கு இன்னொரு ஐடியா வருது, டேய் போற வழியில நம்ம பாபுவை பார்த்துட்டு போலாம்டா. அப்ப 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு டைரக்டா சில போய் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா இவனை போய் பார்த்துக்கலாம். 2 ரூட் நல்லா கவனிங்க, டைரக்ஷன். அப்ப நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரூட் என்னுடைய ரூட் வந்து ஏசி வெக்டார். அப்ப ஏல இருந்து டைரக்டா சி வெக்டார் போடுவோம். அதுவும் அவனுடைய டிஸ்டன்ஸ் கவர்டு தான். இன்னும் என்ன பண்றேன், ஏ டு பி பாபுவை மீட் பண்ணிட்டு தென் சந்திரனை மீட் பண்றேன். 2 ஒண்ணு தானே. ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார். அவனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா சில போய் பார்த்திருக்கலாம், ஒரு சாய்ஸ். அல்லது பி டு சி, 2மே ஒண்ணு தானே. அப்போ இதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். வேற எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏசி வெக்டார். இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், அது ரிவர்ஸ்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா ஒரே ஒரு சிம்பிள் மைனஸ் மாத்திக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார். இந்த ஏசி வெக்டார் அந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், மைனஸ் ஏசி வெக்டார். இல்ல அப்படிக்கா வந்தா மைனஸ் ஏசி வெக்டார். இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல எதுவுமே இருக்க மாட்டாங்க, 0. இது ஃபுல்லா ஸ்கேலர் வந்து அந்த சைடு ஸ்கேலர். இதுல எல்லாருமே வெக்டார் இருக்கனால அதையும் வெக்டார் போடணும், 0 வெக்டார். பாருங்க இது எல்லாத்துலயும் வெக்டார் இருக்கு. சோ அதனால 0 வெக்டார் போட்டு ஆகணும் மஸ்ட். இப்ப பாருங்க ஏசி வெக்டார் இருக்கு இல்லையா. இப்ப இந்த ஏசி வெக்டார் ஏல இருந்து சிக்கு வராது. இந்த பொசிஷன் மாற முடியாது, சி டு ஏ போக முடியாது, ஏ தான் பொசிஷன் வர முடியும். ஒருவேளை சி டு ஏ நான் ரிவர்ஸ் அதை நான் மைனஸ் போடுவேன். அப்ப ஐ கேன் ரைட் திஸ் as ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார். அதை ரிவர்ஸ்ல போடும்போது பிளஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 வெக்டார். கரெக்டுங்களா? கரெக்டா? இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ மைனஸ் ஏசி வெக்டாரை நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போறேன். இவன் மேல இருந்து கீழே வரான், கீழே இருந்து மேல போகும்போது அவனை மைனஸ் சிஏ வெக்டார்னு போடுறது. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ தான், ஏல ஸ்டார்ட் ஆயிருக்கு, சில முடியுது, சில தான் முடியுது, நடுவுல 2மே சேமா இருக்கும். இதுதான் உன்னுடைய டெஸ்டிங், உன்னுடைய வெரிஃபிகேஷன். நான் போட்டது கரெக்டா செக் பண்றீங்க தான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன். அப்போ சப்போஸ் நான் என்ன பண்றேன், இந்த ஏபி வெக்டார அதனுடைய டிஸ்டன்ஸ அதனுடைய இதுவை வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஏ வெக்டார்னு எடுக்கிறேன். ஏபி வெக்டார ஏ வெக்டார் எப்படி எடுத்துங்க, ஏக்கு ஆப்போசிட் பிசி வெக்டார ஏ வெக்டார்னு எடுக்கிறேன். சிஏ வெக்டார ஐ கேன் டேக் பி வெக்டார்னு எடுக்கிறேன். ஏபி வெக்டார ஐ எம் டேக், இதெல்லாம் ட்ரிகனாமெட்ரில நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க. ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குது ஏ வெக்டார், சிக்கு ஆப்போசிட்ல இருக்குது சி வெக்டார். இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஏபி வெக்டார ஏ வெக்டார் சொல்லலாமா? சரி, ஏபி வெக்டார் என்ன சொல்லுவோம், ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு சி வெக்டார். பிசி வெக்டார் என்ன சொல்லுவோம், பி ஏ வெக்டார். சிஏ வெக்டார் பி வெக்டார். இது அரேஞ்ச் பண்ணீங்கன்னா we'll get a vector plus b vector plus c vector is equals to 0. முக்கியமான ப்ராப்பர்ட்டி. If a triangle is given whose sides are given, then I can say the sum of their sides is equal to 0 vector. Always remember, very very important, ab vector plus bc vector plus ca vector equal to 0. இதுதான் vector law of addition. This is called the vector law of addition. எப்படி கொடுத்தாலும் சரிமா அப்படிதான் நீங்க போட்டாகணும். இதுதான் இதுல இருந்து ஒரு ப்ரூஃப். இதை நான் ப்ரூஃப் நிறைய பண்றதுக்காக தான் இதை முன்னாடியே கொடுத்தேன். அப்போ இது பேர் வெக்டர் லா ஆஃப் அடிஷன். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ எப்படி நான் இதை டிரைவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் நான் பின்னாடி கேட்கும் போது அந்த ரிசல்ட் நீங்க சொல்லணும் எனக்கு. நெக்ஸ்ட் ஓகே, எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் ரிப்ளை மீ. இல்லைன்னா நான் போயிடுவேன், அடுத்த கான்செப்ட் போயிடலாம். இதெல்லாம் வேகமா போகணும். இது +1லயே நீங்க படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொசிஷன் வெக்டார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பொசிஷன் வெக்டார். இந்த பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க,
நான் என்ன பண்றேன், ஒரு ஆக்சிஸ், அதாவது எல்லாத்துக்கும் காரணமே அவர் கார்டீசியன் தான், டிஸ்கார்டீஸ் தான், அவருடைய பொசிஷன். இப்ப நான் இதான் இந்த இடத்துல ஆரிஜின் வைக்கிறேன். எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் எனி பாயிண்ட் இந்த பிளேன்ல எடுக்கும் பொழுது எந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாம் கேக்குறாமா நான் சொல்றது? எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தும் நான் இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்றேன், அதே போல ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆரிஜின்ல எனி ஸ்டார்டிங் பாயிண்ட், எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு டெர்மினல் பாயிண்ட் முடியுது, டெர்மினல்ல முடிகிற பாயிண்ட், இதை நான் ஏ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை பி எடுக்கிறேன்னு சொன்னா, இதுக்கு பேர் தான் பொசிஷன். ஓ டு ஏ அப்படின்றது ஒரு பொசிஷன் வெக்டார், ஓ டு பின்றது அனதர் பொசிஷன் வெக்டார். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ் சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஓபி வெக்டார் இருக்கு இல்லையா, இப்ப இது வந்து பொசிஷன் வெக்டார், ஓபி வெக்டார். இப்ப நான் இதை வந்து ஏ வெக்டார் எடுத்துறேன், இதை வந்து பி வெக்டார். அப்போ ஓஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டார் and OB vector is equals to B vector is a position vector. எப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கும், பட் டிஃபரெண்ட் டெர்மினல் பாயிண்ட்ஸ், நிறைய டெர்மினல் பாயிண்ட் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் பொசிஷன். நிறைய பிளஸ் ஒன் தான் இன்னும் எக்கச்சக்கமா சொல்லியிருப்பேன், நான் கோ டெர்மினல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்ப இப்போதைக்கு சிம்பிள், எனக்கு பிளஸ் டூல என்ன தேவை, இல்ல பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றத மட்டும் பாத்துங்க. 0 to A 0 to B, அப்போ அதுதான் பொசிஷன் வெக்டர்ஸ், ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர். இப்ப பாருங்க, எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதனுடைய டைரக்ஷன்ஸ். சப்போஸ் எனக்கு ஓபி வெக்டர் இங்க ஸ்டார்ட் ஆகுது, ஓல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுதுப்பா, ஸ்டார்ட் ஆகி எனக்கு நான் இவனை வந்து பாக்குறேன். அதே போல ஓல இருந்து ஏவை ஸ்டார்ட் ஆகி என்னுடைய டெஸ்டினேஷன் ஏவை போய் பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்லலாம், யுவர் ஓபி வெக்டார், நான் ஸ்ட்ரைட்டா ஓல இருந்து பிய பாக்குறேன், இல்ல பில இருந்து ஏவை போய் பாக்குறேன், ஏ டு பி. அப்ப என்ன பண்ணலாம், ஓ ஏக்கு போயிட்டு ஆனந்த சரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாபு பாக்குறேன். அப்போ ஐ கேன் ரைட் திஸ் அஸ் ஓஏ வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார். சொல்லலாமா? அப்போ இந்த ஏபி வெக்டாரை மட்டும் இங்க வச்சுங்க, இந்த ஓபி வெக்டார் இங்கே இருக்கட்டும், இந்த ஓஏ வெக்டார் அப்படிக்கா போனா மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ எனக்கு ஒரு ஏபி வெக்டார் தேவை, அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டார் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா எனக்கு ஓபி வெக்டர், அப்ப செகண்ட் வெக்டரை ஃபர்ஸ்ட்ல போடணும், ஃபர்ஸ்ட் வெக்டரை செகண்ட். இப்ப சப்போஸ் எனக்கு வந்து mn வெக்டர்னு கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, which question vectors are given, then I can write this as on vector minus om vector. pq vector கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, position vectors are given oq vector minus op. அப்போ o is the origin, starting point. இப்படிதான் இதுதான் பொசிஷன் வெக்டார்ஸ். புரிஞ்சிச்சா? ஃப்ரம் த ஆரிஜின் இருந்து எடுத்து போட்டு காமிச்சேன். அதே ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வச்சுதான் இதை போட்டேன். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் சொல்றது ஓபி வெக்டர்னா ஓஏ வெக்டர் பிளஸ் ஏபி கண்டினியூ வரும், ஏல முடிஞ்சா ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் பொசிஷன் வெக்டர். நெக்ஸ்ட் பாருங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் a vector. So the next one is components. முதல்ல நான் 2 dimensional components போடுறேன், அதுக்கப்புறம் 3 dimensional. நல்லா கவனிச்சிங்க, இப்பதான் அந்த யூனிட் வெக்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, நான் வந்து ஒரு கார்ட்டீசியன் பிளேன் 3 டைமென்ஷன்ல வரையறேன். சரிங்களா? கார்ட்டீசியன் பிளேன் 3 டைமென்ஷன் 1 2 3. திஸ் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம், இதை ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம், இதனுடைய வேல்யூவை ஜெட் ஆக்சிஸ் சொல்லுவோம். சரியா? 3 டைமென்ஷன். அதாவது நான் 3 பெண், நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இப்படி ஒரு பெண் இருக்கு, உங்க சைடு வச்ச மாதிரி காட்டுறேன். இப்படி ஒரு பெண் உங்களை நோக்கி பாக்குதா, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் சென்டர். இதுக்கு பேரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். we can say எல்லாமே 90 டிகிரி ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுல போர்ட்ல பார்த்தா அப்படி தெரியாது, நான் காட்டுற பாருங்க. ஸோ 1 to 1 to 1 இல்லையா? ஸோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ பாருங்க, உங்களை நோக்கி ரெட் பென் பாக்குது, மேல இருக்கிற பிளாக் பென் வந்து மேல இருக்கு, இதுதான் இப்படிதான் இருக்கும் ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள். அப்போ இது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணிருக்கும், அதனால தான் இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இப்ப நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு 2 காம்போனன்ட்ஸ் எழுதுறேன். Let us take the 2 components x y அப்படின்ற காம்போனன்ட் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, அதாவது xy பிளேன்ல எடுக்கிறேன். xy பிளேன்ல I am taking a point, இந்த இடத்துல எடுக்கிறப்பா ஒரு
பாயிண்ட் நான் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன்னா ஐம் ஜஸ்ட் டேக்கிங் தட் பாயிண்ட் அஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நமக்கு தெரியும் வெர்டிக்கல் லைன் இங்க இருந்து இது இருக்கு இல்லையா, இதுதான் மேக்னிடியூட். இது வெர்டிக்கல் லைன், இதை வந்து நான் எக்ஸ் சொல்வேன், சாரி ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் சொல்வேன், வெர்டிக்கல் லைன் ஒய். இதுக்கு பேரு காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார்னு பேரு. இப்ப நல்லா கவனிச்சிங்க, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நான் என்ன கிராஃப்ல வரைவேன், ஒரு யூனிட் வரைஞ்சிட்டே போவேன். அதே போல இந்த இடத்துல கிராஃப்ல ஒரு யூனிட் இல்ல, அப்படிதான் இருக்கும் கிராஃபே. அப்போ ஒரு யூனிட் அப்போ நிறைய யூனிட் வெக்டர்ஸ் உள்ள இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல நிறைய யூனிட் வெக்டர்ஸ் இருக்கு. யூனிட் வெக்டர்ஸ்னா என்னது, அதனுடைய மேக்னிடியூட் ஒன்னா இருக்கணும். ஒய் ஆக்சிஸ்ல நிறைய யூனிட் வெக்டர் இருக்குது. ஜெட் ஆக்சிஸ்ல நிறைய யூனிட் வெக்டர் இருக்குது. அப்போ இந்த யூனிட் வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஐ கேப்னு சொல்றேன், புரியுதுங்களா? அப்போ எனக்கு எப்படி சொல்லலாம் தெரியுமா, எக்ஸ் இன்டு ஐன்னு சொல்வேன். ஏன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ் மேக்னிடியூடு, என்னுடைய ஐன்றது என்னுடைய டைரக்ஷன், ஒவ்வொரு யூனிட் வெக்டர். இப்ப நான் இப்பதான் போட்டு காமிச்சேன், ஏ கேப் பிளஸ் ஏ கேப் 3 இருந்ததுனால 3a கேப்னு சொன்னேன். அதே போலதான் எக்ஸ் இருக்கு எனக்கு டிஸ்டன்ஸ், எத்தனை யூனிட் வெக்டர் அதுக்குள்ள இருக்குது. அப்ப எக்ஸ் யூனிட்ஸ் வெக்டர் இருக்கு, அப்ப எக்ஸ் இன்டு ஐ வெக்டர், அதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். நல்லா கவனிச்சுங்க, நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணுவீங்க. பிசிக்ஸ்ல பிளஸ் டூல இதை நிறைய யூஸ் பண்ணுவீங்க, மேக்னட்டிசம்ல யூஸ் பண்ணுவீங்க, எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணுவீங்க. நிறைய இடங்கள்ல இந்த ஐ கேப் டைரக்ஷன்ஸ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் உடைய யூனிட் வெக்டர் தான் ஐ கேப், அதனாலதான் ஐ கேப்னு போடும். அதே போல இந்த ஒரு யூனிட்டையும் குறிக்கிறது தான் ஜே கேப். அதே போல ஜெட் ஆக்சிஸ்ல ஒவ்வொரு யூனிட்டையும் குறிக்கிறது தான் கே கேப். இப்போ நான் ஒரு எக்ஸ் ஒய் பிளேனை மட்டும் கன்சிடர் பண்றேன். ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் ஒன்லி தி எக்ஸ் ஒய் பிளேன். சரியா? இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். இது ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அஸ் ஆர் வெக்டர். அது என்ன சொல்றேன், ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஊன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு கூட எடுத்துங்க, நம்ம வசதிக்காக மாத்திக்கலாம். பி வெக்டர்னு எடுத்துங்க. இப்ப நம்மளுடைய ஐடியா என்ன சொல்லுது, வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி. இப்ப வெக்டர் லா ஆஃப் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் எடுத்தோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் படி எனக்கு இந்த ஓபி வெக்டர் வேணும். இந்த ஓபி வெக்டர் எனக்கு ஓபி வெக்டர் வேணும்னா நான் ஓஏ டு ஏபியும் போலாம். அப்போ ஓஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர். இந்த ஓபி வெக்டர் எதை குறிக்குது, ஆர் வெக்டர். இந்த ஓஏ வெக்டர் பாருங்க, அதனுடைய மேக்னிடியூட் தெரியும் எக்ஸ், அது எந்த டைரக்ஷன், ஒவ்வொரு யூனிட் வெக்டருக்கு என்ன பேர், ஐ கேப். அப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸ், எத்தனை யூனிட் வெக்டர் அந்த ஐ கேப், அப்போ எக்ஸ் இன்டு ஐ கேப். எல்லாருக்கும் புரியுதாமா சார்? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேனா, ரொம்ப போர் அடிக்குதா? நல்லா சொல்லுங்க, கரெக்டா, ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போக முடியும். அடுத்தது பாருங்க, புரியுது சார். அதே மாதிரி ஒய் கேப் இருக்கு, ஒய் இருக்கு இல்லையா, இது டிஸ்டன்ஸ், இதனுடைய யூனிட் கேப் ஜே கேப், ஒய் இன்டு ஜே கேப். இப்போ இதனுடைய மேக்னிடியூட மட்டும் பாக்குறேன். இது வந்து பாருங்க வெக்டர்ல பார்த்துட்டேன், இதனுடைய மேக்னிடியூட்னா இது 90 டிகிரி, பித்தாகரஸ் தியரம். Hypotenuse square equal to sum of the square of the either side. Hypotenuse magnitude square modulus of r vector square base plus perpendicular square x square plus y square. அப்போ எனக்கு வெறும் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் மட்டும் தேவைன்னா இது அந்த சைட் போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஐ வில் கெட் திஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? அப்ப எத்தனை யூனிட் வெக்டர் இருக்குன்னு பார்த்து ஐ கேப்ன்றது யூனிட் வெக்டர். அப்போ எனக்கு இன் ஜெனரலா நான் சொல்லும் பொழுது ஆர் கேப் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் எதனுடைய கோஎஃபிஷியன்ட், ஐ உடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர், ஐ கேப் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே கேப் த ஹோல் ஸ்கொயர். இது நான் கண்டுபிடிச்சது only for xy plane. I have just found out this only for xy plane. Please take note. சரிங்களாப்பா? இப்போ இதே மாதிரி நான் 3 ஆக்சிஸ்க்கு எடுக்கிறேன். ஐ எம் ஜஸ்டிங் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதே போல இந்த இடத்துல வரும்பொழுது இதுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கு எடுக்கும் பொழுது ஒய் கமா இசட், இங்க எடுக்கும் பொழுது இசட் கமா எக்ஸ். இது எல்லாத்தையும் இதே ஸ்டெப்பை தான் நான் ஃபாலோ பண்ணி அட் லாஸ்ட் வில் கெட் த ரிசல்ட். என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 3 ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட் பிளேன் சேர்க்கும் பொழுது ஐ வில் கெட் த வேல்யூ யுவர் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்கும் தெரியுமா, xi cap
பிளஸ் ஒய்ஜே கேப் பிளஸ் ZK. டைம் இல்லாதனால அப்படியே டைரக்டா போடும். அதனுடைய மேக்னிடியூட், அதாவது மாடுலஸ் கூட சொல்லுவோம், ஆனா மேக்னிடியூட் தான் சொல்லணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I cap is X square, coefficient of J cap is Y square, coefficient of K cap is Z square. So இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, I have got the what? The resultant vectors. அப்போ இந்த மேக்னிடியூட் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது என்ன அர்த்தம்னா X ஆக்சிஸும் Y ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதே போல Y ஆக்சிஸும் Z ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ நான் காமிச்சேன் 3 மார்க்கரை வச்சு உங்களுக்கு காமிச்சேன். அதே போல Z ஆக்சிஸும் இதுவும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஈச் ஆக்சிஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாட் அப்படின்றது பேர். சரிங்களா? இப்போ இந்த கண்டுபிடிச்ச இல்லையா எக்ஸ் ஒய் இசட், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்னா we call it as a direction ratios. We call it as a direction ratios. அப்ப அந்த direction ratios என்ன சொல்லலாம், x, y, z. Okay, please take down. இப்போ நான் direction ratios of a cosines பத்தி பார்க்க போறேன். So I'm going to see the direction cosines. Next one, direction cosines of a vector. The next one is direction cosines of a vector. How to find out the direction cosines of a vector? So ரொம்ப important. நம்மளுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் சாப்டர்ல ரொம்ப அதிகமா இதை பத்தி நம்ம படிப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட. ஸோ ஹவு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் நான் XY பிளேனை மட்டும் எடுக்கிறேன். பட் வி ஹேவ் 3 ஆக்சிஸ் ஹியர். மறக்கவே கூடாது, எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தினுடைய யூனிட் வெக்டார் ஐ வெக்டார், அதையும் மறக்கக்கூடாது. எக்ஸ் ஆக்சிஸ் உடைய யூனிட் வெக்டார் ஐ கேப், ஒய் ஆக்சிஸ் உடைய யூனிட் வெக்டார் ஜே கேப், ஜெட் ஆக்சிஸ் உடைய யூனிட் வெக்டார் கே கேப். நிறைய யூனிட்ஸ் வரும், அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு வெக்டார். இப்போ நான் என்ன பண்றேன், போன வாட்டி மாதிரி ஐம் ஜஸ்ட் செலக்டிங் a point. Let us take that point as A. இந்த பாயிண்ட்டை ஊன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஊ. இந்த பாயிண்ட் ஐம் டேக்கிங் திஸ் as B. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்றேன். Let us take this as alpha. இதுதான் டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். புரியுதுங்களா? ஸோ ஏபி இதுதான் ஆல்பா. நமக்கு இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்தலாம். திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் இல்லையா, நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த OA வெக்டர் என்ன சொல்லுவோம், we can write this as modulus of R vector. வெக்டர் சொல்லும் போது வெறும் R வெக்டர், modulus of R vector அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறேன். சப்போஸ் இது ஒரு ஆங்கிள் ஆல்பா, இதுல இருந்து ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுங்க, இது பேர் பீட்டா. இப்ப பாருங்க, இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், அதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இங்க இருக்கும். இங்க பீட்டா வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில இல்ல, என்ன சொல்லியிருக்கேன், சோகாட்டோ ரூல். அதாவது சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ், காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ், டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொன்னேன். இப்போ எனக்கு இங்க ஆல்பா இருக்குது. சரிங்களா? எனக்கு கொசைன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறான். அதனால நான் காசை தான் வச்சு கண்டுபிடிக்க போறேன். அப்போ காஸ் ஆல்பா, காஸ் ஆல்பானா என்னமா, சோகாட்டோ ரூல். சோ கா, சோனா OH, கா டோ ரூல், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ். இதுக்கு அட்ஜசன்ட் என்னது, so your adjacent is x. அப்போ x, your hypotenuse is what, modulus of R vector. அதே போல நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் இங்க பீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு கொசைன் எடுக்கிறேன். கொசைன் ஆஃப் பீட்டா, வாட் இஸ் கொசைன் ஆஃப் பீட்டா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பீட்டா இருக்குல்ல, இதுக்கு அட்ஜசன்ட், இதுக்கு அட்ஜசன்ட் எது, y டிவைடட் பை இதுக்கு ஹைபோட்டென்யூஸ் எது, அதுதான் மாடுலஸ் ஆஃப் R vector. சிமிலர்லி நான் இதே வந்து Z ஆக்சிஸ் வச்சு எடுக்கும்போது இதே மாதிரி ஆப்போசிட் பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் நான் C ஆஃப், அந்த பாயிண்ட் எடுக்கும் பொழுது ஐ கெட் காஸ் காமா. அதுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன், காமா
which is equals to z divided by modulus of r vector. இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ் பேர். This is called the direction cosines. அப்ப in general நான் இதை எப்படி போடலாம் டைரக்ஷன் கொசைன்ஸ் சைன்ஸ் அப்படின்றத ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே ஒரு வெக்டார் கொடுத்துருக்கேன். ஜெனரல் வெக்டார் அப்படின்னு சொன்னா தம்பி கேர்ள்ஸ் கவனிச்சுமா ஆர் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு xi வெக்டார் yj கேப் சாரி கேப்ல தான் போகணும் i கேப் y கேப் zk கேப். இதனுடைய மாடுலஸ் மேக்னிடியூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். If I want to find out the direction ratios, DRs சொல்லுவோம் ஷார்ட்டா. DRs na simply I can write x, y, z. இதே டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் கமா இது அப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. காஸ் ஆல்பா காஸ் பீட்டால மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ்ல கேட்பேன். செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர்ல கேட்கும்போது நீங்க டக்குன்னு சொல்லணும். அப்ப என்னன்னா எக்ஸ் இதனுடைய modulus of r. Next, y divided by magnitude of r. Z divided by magnitude of r. This is called direction cases. அப்ப மூணு direction cosines. Therefore, cos alpha, cos beta, cos gamma are called as direction cosines. Are called as direction cosines. Please take down. So I hope you எல்லாருக்கும் addition subtraction of the vectors தெரியும் இல்லையா, and also the product of vectors வேணுமா உங்களுக்கு? அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு சொல்லுங்கம்மா, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் தேவையில்லைல்ல. So no need to find out the addition subtraction. வேணுமா? வேணாம் சார். ரைட். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டர்ஸ். இதுல ரெண்டு ப்ராடக்ட், இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் சார் சொல்லிட்டு உங்களுக்கு போயிடுறேன், சரிங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட், ரெண்டுக்குமே நான் ஒரே லைன் இந்த போர்ட்ல எழுதிடுறேன். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. ஸ்கேலர் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட். சரியா? ஸ்கேலர் அப்படின்னா அதுக்கு டாட் ப்ராடக்ட்னு பேரு, இன்னொரு பேரு வெக்டர் ப்ராடக்ட்னு பேரு, அதுக்கு பேரு கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆர் I can say this is called dot product. இன்னொரு சைட்ல வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் பாருங்க, நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். இப்படி ஒரு வெக்டர் இருக்கு. இதனுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா. இதுதான் ஆரிஜின் ஓன்னு வச்சுங்களேன். இதனுடைய வெக்டர் பாயிண்ட் வச்சாலும் சரி வைக்கலாம். இதனுடைய வெக்டரை நான் ஏ வெக்டர் எடுக்கிறேன், இதனுடைய வெக்டரை பி வெக்டர் எடுக்கிறேன். இந்த ரெண்டு வெக்டருக்கும் ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த சமயத்துல நான் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். நான் வேகமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா கஷ்டம். அதனால டாட் ப்ராடக்ட் எப்படி சொல்லணும்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். மாடுலஸ் ஆஃப் இதெல்லாம் பிசிக்ஸ்ல யூஸ் ஆகும். ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் தான் தீட்டா. அதனால I can say this is called AB cos theta. AB cos theta அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளா, நான் ரொம்ப இதனுடைய கான்செப்ட்ஸை மட்டும் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்காம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், சரிங்களா? ஏன்னா நான் ப்ராப்ளத்துக்குள்ள இறங்கி ஆகணும், ரைட்டாமா? இப்போ இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன சொல்லிட்டேன், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ இந்த தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தீட்டா என்பது 0க்கும் பைக்கும் நடுவுல தான் இருக்கும். Your theta is between 0 degree to pi degree. That is called 180 degree. And one more important condition என்னன்னா, minus AB is less than or equals to A dot B is less than or equals to AB. These are all some properties of the dot product. இதுல வந்து commutative holds. இப்போ என்ன பண்ணலாம்னா, A dot B I can write this as B dot A also. I can write this as B dot A also.
இப்போ சப்போஸ் எனக்கு இந்த தீட்டாவுடைய ஆங்கிள் தேவை அப்படின்னா ஐ கேன் ரைட் திஸ் as cos theta is equals to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதனுடைய ஒரு அதாவது இதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது என்னன்னா ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா இஃப் a vector and b vector are நல்லா கவனிங்க, if a vector and b vector are perpendicular to each other, perpendicular to each other, then the condition என்ன தெரியுமா? a dot b equal to 0. So important highlighted hints, please take down. இப்போ இதே கண்டிஷனை நான் மாத்தி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கண்டிஷன், if a vector dot b vector equal to 0, I can say then a vector equals to 0 or b vector equal to 0 or a vector is perpendicular to b vector. One more question useful ஆ இருக்கும். Next இதோட geometrical meaning பாருங்க. Geometrical meaning of a vector dot b vector. அந்த a vector b vectorல geometrically எப்படி இதை represent பண்ணலாம்னா I can write a vector dot b vector is equals to length of a vector multiplied by projection of b vector on a vector. Projection of b vector on a vector. இல்ல மாத்தி கூட போடலாம், a dot b equals to length of b vector into projection of a vector on b vector. அப்ப இதுல இருந்து ரெண்டு ஃபார்முலாஸ் நான் கொண்டு வந்துடலாம். ஒன்னு, projection of b vector on a vector is equals to a vector dot b vector. அந்த length தான சொல்லணும், modulus of a vector. Next, projection of a vector on b vector, projection of a vector on b vector is equals to a vector dot b vector divided by modulus of b vector. நெக்ஸ்ட் பாருங்க, இதனுடைய டெஃபினிஷன் எப்படி இந்த டேபிள இது பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, so now how to construct this table. டாட் ப்ராடக்ட் உடைய டெஃபினிஷன் கூட சொல்லலாம். இப்போ சப்போஸ் இதுதான் டாட் ப்ராடக்ட், we have மூணு யூனிட் வெக்டர்ஸ் i cap, j cap and k cap. i cap, j cap and k cap. பாருங்க, i dot i அது மட்டும் தான் 1, j dot j அது மட்டும் தான் 1, k dot k அது மட்டும் தான். ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். டாட் ப்ராடக்ட்னா i தான், ஜே மற்றது எல்லாம் பாத்தீங்கன்னா 0. அதனால தேவையில்லாம அதை நீங்க ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது i cap dot i cap is equals to j cap dot j cap is equals to k cap dot k cap is equals to 1. மீதி எல்லாம் 0. நெக்ஸ்ட் பாருங்க, வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம், டைம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் அப்படியே வேகமா போறோம். தயவுசெய்து புரிஞ்சுங்க. டவுட்ஸ் எல்லாம் பின்னாடி நம்ம ஜேஇ மெயின் ப்ரிப்பரேஷனுக்கு அப்போனா நான் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதே போலதான் ஒரு ஆங்கிள் இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு ரெண்டு இது எடுக்கிறேன், ஏ வெக்டர் பி வெக்டர். இந்த ஏ வெக்டர் இதுதான் தீட்டா, இது ஏ வெக்டர். ஐ கேன் டேக் திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் பி வெக்டர். இது வெக்டர் ப்ராடக்ட், அதனால இதுக்கு பெர்பெண்டிகுலர் தான். இந்த ரெண்டு வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா ஒன்று இருக்கும், அதை தான் நான் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவேன். அதனுடைய யூனிட் வெக்டர் வந்து என் கேப். இந்த என் கேப் இஸ் அ யூனிட் வெக்டர், நல்லா கவனிச்சிங்க. என் கேப் இஸ் அ unit vector perpendicular to both a vector and b vector. Perpendicular to both a vector and b vector. இப்போ இந்த இடத்துல இந்த a vector b இங்கேயும் அதே கண்டிஷன் தான்.
Here is also your 0 less than or equal to theta less than or equal to 5. இப்போ என்ன ஆயிடும்னா a வெக்டார் cross b வெக்டார் அதேதான் மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b. அங்க cos theta போட்டீங்க இல்லையா, இங்க sin theta. இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதனாலதான் இதுக்கு பேரு கிராஸ். அப்ப வெக்டார் குவான்டிட்டினால கூட வந்து n கேப் போகும். இப்போ இந்த n கேப் நான் ஏற்கனவே சொன்னேன், மாடுலஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் 1. The magnitude of unit vector is 1. அப்போ இதை நான் எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் a cross b equals to modulus of a modulus of b sin theta. வேற எது மட்டும் தான் எரியும்னா n கேப் இங்க வராது. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இவங்க ரெண்டு பேரையும் நான் டிவைட் பண்றேன். 1 divided by 2 which is equals to a cross b divided by modulus of a cross b. அப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த sin theta modulus of எல்லாமே கேன்சல் ஆயிடும், வெறும் n கேப். அப்போ ஒருவேளை எனக்கு கொஸ்டின்ல ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஏனா இத பிளஸ் ஆர் மைனஸ். யூனிட் வெக்டார்ன்றது பிளஸ்லயும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம். ஐ கேன் ரைட் லைக் திஸ். புரியுதுங்களா? அப்போ a cross b இஸ் ஈக்குவல்ஸ், இதுல ஆங்கிள் கண்டுபிடிங்க. யுவர் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியாது, இதுல இருந்து தான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ we can write this as sin inverse of, இல்லையா, which is இல்லைன்னா sin theta equals to போட்டுங்க. sin theta is equals to, so modulus of a cross b divided by modulus of a into modulus of b. இந்த commutative does not work, sir. a vector cross b vector is not equals to b vector cross. இதை மாத்தி போனோம்னு வச்சுங்க, a cross b can be plus minus of b cross. நிறைய இடங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ரூஃப்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ், ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் அது கண்டுபிடிச்ச θ equal to sin inverse. இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல். இப்போ பாருங்க, இஃப் a வெக்டார், முக்கியமான ஒரு கண்டிஷன், a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். இது வந்து வெக்டார் குவான்டிட்டினால 0 வெக்டார் போட்டு தான் ஆகணும். அப்போ 0 வெக்டாரா இருந்தா என்ன நம்ம கண்டிஷன், தென் a வெக்டார் ஈக்குவல் டு 0 ஆர் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 or very importantly a vector is parallel to b vector. A vector is parallel to b vector. And one more important thing, ரெண்டுமே சேம் வெக்டார் இருக்குன்னு வச்சுங்க, a vector cross a vector equal to 0 vector. இப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க. if a vector is equals to a1i இல்லமா இல்லையாப்பா, a3k vector and b vector is equals to b1i vector plus b2j vector plus ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, கடைசி எக்ஸசைஸ் வரைக்கும் இதை தூக்கிட்டு போகும். ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வெக்டர் ஆர் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. these two vectors are parallel. then என்னென்ன கேஸ்ல இதை சாட்டிஸ்ஃபை ஆகும் தெரியுமா? the first case என்ன சொல்றாங்கன்னா a vector cross b vector equals to 0. First case, a vector cross b vector equal to 0 vector. Second case, if they are parallel அப்படின்னு சொல்லும் பொழுது I can say இதனுடைய coefficients proportional இருக்கும். அதாவது a1 by b1 is equals to a2 by b2 is equals to a3 by b3. மூணாவது கேஸ் என்னன்னா, first vector is scalar into second vector. Lambda is the scalar. Please kindly make a note, very important. By using this you can solve the multiple choice questions, single correct answer in your JEE main exam க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் எப்படி போடலாம்னு பாருங்க. அந்த டேபிள் காலம் போட்டு சொல்லி கொடுத்தா இல்லையா, அதே போலதான் இருக்கும். For this also, so how you construct the table பாருங்க, என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so let us draw the box. cross product இல்லையா, அதனால போன டாட் ப்ராடக்ட்னால டாட் வச்சோம், cross product. இதனால 11th படிச்சுட்டு வந்தாச்சுமா. I am just recalling this. I J K I J K. So now இங்க பாத்தீங்கன்னா I
I cross I equals to J cross J equals to K cross K is equals to 0. இப்போ மொத்த வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? I cap, J cap, K cap. I to J, I can write this as K cap. J to K, I can write this as, நல்லா கவனிச்சிங்க, ஒரே இதுல இது வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. I to J எது இல்ல? K. J to K எது இல்ல? I cap. K to I அது இல்ல? J cap. அப்ப எனக்கு I cap, J cap, K cap தெரிஞ்சிச்சு இல்லமா? அப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் பாருங்க, I cross J கரெக்டா இருக்கு ஆர்டர், அதனால K cap. I cross K பாருங்களேன், ரிவர்ஸ்ல I cross K, K cross I தான் போனோம். டைரக்ஷனை பாருங்க, இப்படிதான் வருது கிளாக் வைஸ்ல. இது ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ்ல போனதுனால வேல்யூ அதே J cap தான், ஆனா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போனதுனால மைனஸ். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அடுத்து J cross I பாருங்க, J cross I கரெக்டா இருக்கு, அப்ப அதனால I cap. நெக்ஸ்ட் J cross K பாருங்க, J cross K போனாடி தப்பு தான் போட்டோம் இல்லையா? So which is equals to J cross I. J cross I னா ரிவர்ஸ்ல போகுது, அதனால மைனஸ் K cap. இப்போ கரெக்டா போகுது, J ல இருந்து K, அப்ப அதனால I cap. நெக்ஸ்ட் K cross I கரெக்டா போகுது, J cap. நெக்ஸ்ட் K cross J ரிவர்ஸ் ஆர்டர், அப்போ மைனஸ் I cap. ஓகேவா? இதுதான் டேபிள் இருக்கலாம். அப்ப இது எப்படி போடலாம்னா, A vector is equals to A1I plus A2J plus A3K and B vector is equals to B1I cap. நான் போட்டு அதனால புக்ல எல்லாம் B2 cap தான் போட்டிருக்காங்க, cap plus B3 cap. So now if you want to find out the cross product A cross B, determinant rule apply பண்ணுங்க. இதனுடைய coefficients தனியா எடுத்து மேல எழுதிக்கணும். You can write the coefficients தனியா எடுத்து மேல எழுதிட்டு நீங்க போடலாம். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் தனியா எடுத்து எழுதலாம். அதாவது AI vector, J vector, K cap இல்லையா? அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் A1, A2, A3, B1, B2, B3. Now you apply the determinant rule and get the answer. Next பாத்தீங்கன்னா geometrical meaning of A vector cross B vector. Next one, geometrical meaning of A vector cross B vector. So we can write this as, which is equals to vector area of a parallelogram. Vector area of, அதாவது A vector cross B vector, I can write this as vector area of a parallelogram whose adjacent sides are A vector and B vector. So this is the vector. இதுலயே வந்து நான் மாடுலஸ் எடுத்துக்கிட்டா வெறும் ஏரியா, அந்த வெக்டர் ஏரியான்னு வராது. இதுல பாதி தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இதுல ஆஃப். சப்போஸ் எப்பனா கேட்கறாங்க ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் யூசிங் எ வெக்டர் ப்ராடக்ட் புல் பண்ணி பயன்படுத்தணும்னா 1/2 into modulus of A vector cross B vector. Please take down. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. டாட் ப்ராடக்ட் உடைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ். இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிப்பீங்க பாருங்க. நான் சொல்றது எல்லாமே அப்படியே பிசிக்ஸ்ல ரிப்பீட் ஆகும். ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ், அதாவது ஞாபகம் வச்சீங்கன்னா ஒர்க் டன்னும் அண்ட் எனர்ஜியும் ஒண்ணுதான். அப்போ ஒரு வேலையை செய்வதற்கான எனக்கு ஃபோர்ஸ் எனர்ஜி தேவை, அதுதான் ஒர்க், அதுதான் வேலை. இங்க வெக்டர்ல இது எப்படி சொல்றாங்கன்னா, இட் இஸ் given that F vector dot D vector. F vector is called the force. D vector is, ஏன்னா ரெண்டுமே வெக்டர், ஃபோர்ஸும் வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெக்டர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சொல்லணும்னா கொஸ்டின்ல 2 from கொடுப்பான். அப்போ நீங்க எப்படி போட்டுக்கணும், 2 minus from. இது வந்து தெரியுதாமா? பவர் போயிடுச்சு, கையில அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஓகே, so now we have 2 minus from. இதே வந்து நெக்ஸ்ட்
சார் 2 மைனஸ் ஃப்ரம் அது கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? ஒன்னும் இல்லம்மா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அங்க பாயிண்ட்ல கொடுப்பாமா, கொஸ்டின்லயே கொடுக்கும். இட் வாஸ் given that 2 ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஃப்ரம்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரம் 2 தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஃப்ரம் சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போலதான் இங்க மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸ்கேலர்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் இல்லையா, அதனால வந்து எனக்கு ஆன்சர் வந்து ஸ்கேலர்ல தான் இருக்கு, நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் இருக்கும். இதே மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்னா இதுக்கு இன்னொரு பேர் அர்த்தமா டார்க். டார்க்ன்றது தெரியும், இட்ஸ் ரொட்டேட்டிங் எஃபெக்ட். நம்ம வீட்டுல டேப்லாம் க்ளோஸ் பண்றோம், ஆன் பண்றோம் இல்லையா, அதுதான் மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். இது எங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இட் இஸ் given that r vector cross f vector. Your f vector again it's a force and your r vector is called acting point. அங்க கொடுத்துருப்பாங்க ஒரு பாயிண்ட் act point, இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருமா, that is called about point. So we have acting minus about. So இது ரெண்டுமே applications of the vector. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த இதை வந்து நம்ம டீடைல்டா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து 3 ப்ராடக்ட் இருக்கும். லெட் அஸ் டேக் a vector, b vector, c vector or any 3 vectors. Consider a vector comma b vector comma c vector or any 3 vectors. Then vector triple product எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, I can write ஒரு dot product a vector dot b vector cross c vector. Otherwise, or a vector cross b vector dot c vector. Or I can write this as box of a vector comma b vector comma c vector. Please take down. This is called the scalar triple product. அப்போ ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தா அதுக்கு பேரு ஸ்கேலார். இந்த ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லணும்னா, ஒரு டாட் ஒரு கிராஸ் இருக்கும்போது இட்ஸ் a commutative. a dot b cross c is equals to a cross b dot c. தப்பே கிடையாது. இட்ஸ் அசோசியேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதுங்களா? பிராக்கெட்ஸை எப்படி வேணா மாற்றி போடலாம். அதனாலதான் ஐ கேன் ரைட் திஸ் அஸ் பாக்ஸ் ஆஃப் ஏபிசி. இதையும் பாக்ஸ் ஆஃப் ஏபிசின்னு கூட சொல்லலாம். இந்த பாக்ஸ் ஆஃப் ஏபிசி இருக்கு இல்லையா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் ஐ கேன் டேக் ஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு a1 i cap plus a2 j cap plus a3 k cap, comma b vector is equals to b1 i cap plus b2 j cap plus b3 k cap, and c vector is equals to c1 i cap plus c2 j cap plus c3 k cap. Now how to find out the box of ABC? ஒண்ணுமே இல்ல, போன வாட்டி cross productல என்ன பண்ணீங்க, the first rowல ijk இருந்துச்சு. But here you just put all the coefficients. You take the coefficients a1 a2, this is a determinant, a1 a2 a3, b1 b2 b3, c1 c2 c3. That's all. Please take down. சார் இந்த ஃபார்முலாக்கு என்ன பேர் சொன்னீங்கன்னு சொல்றீங்களா சார்? ஸ்கேலார் ட்ரிபிள். எது ஃபார்முலாமா இது போட்டேன்? அதுவா ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஓகே சார். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். பை ஹெட்டிங் இஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதனுடைய ஜியோமெட்ரிக்கல் மீனிங், இனிமேல் நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் தான் பாக்ஸ் ஆஃப் ஏ விமர்சி. நல்லா மைண்ட்ல ஏத்திக்க. பாக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் சாரி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா ஒரு கிராஸ் ஒரு டாட். பாருங்க, டாட் கிராஸ் கிராஸ் டாட் எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்படி கூட போடலாமே, ஏ டாட் பி கிராஸ் சி இப்படி கூட போடலாம்.
எல்லாமே ஒண்ணுதான். யூ கேன் ரைட் ஒன் டாட் ஒன் கிராஸ். எல்லாத்துக்குமே ஓவரால் அதை என்ன சொல்றோம், ஜெனரலைஸ் பண்ணி பாக்ஸ் ஆஃப் ஏபிசி. நெக்ஸ்ட் த ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் ஏபிசி. நவ் த ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் ஏபிசி. That is, I can say the box of ABC is equals to volume of the parallelepiped. இதெல்லாம் உங்களுடைய சிலபஸ்ல இருக்கு, தயவுசெய்து நோட் பண்ணீங்க. Volume of the parallelepiped having A vector, B vector, C vector as coterminous edges. As coterminous edges. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, சரிங்களா? அதனுடைய டயக்ராம்ஸ்லாம் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் அதனுடைய ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனே இருக்கு, தேவையில்லை. இருந்தாலும் யூ ஜஸ்ட் மேக் திஸ் அஸ் வால்யூம் ஆஃப் த parallelepiped having A vector, B vector, C vector as a coterminous edges. ஏன்னா நமக்கு வெக்டர்ல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதனால அதுக்கு நான் டெரிவேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ப்ளீஸ் மேக் அ நோட். இந்த பாக்ஸ் ஆஃப் ஏபிசி இருக்கு இல்லையா, this box of ABC இது ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது கண்டிஷன் பாருங்க. ஒரு கொஸ்டினே சொல்லிடலாம், புரியுதுங்களா? இது முக்கியமா நீங்க நோட் பண்ணி எழுதிக்க வேண்டியது என்னன்னா, if box of A vector, B vector, C vector equal to 0, then என்ன தெரியுமா அர்த்தம்? Then the scalar triple product of three non-zero vectors, அதாவது இந்த 3 வெக்டரும் non-zero vector which is equal to 0 அப்படின்னு சொன்னா, then the vectors are coplanar. Then the vectors are coplanar. Then the vectors are coplanar. So ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 இயர்ஸ் இருக்கும், அதாவது டிஎன்பிசி தமிழ்நாட்டிலே ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். என்ன தெரியுமா கொஸ்டின்? ரொம்ப சிம்பிள். மேபி உங்களுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிவர்ஸ்ல அப்படியே கேட்கறாங்க எல்லாமே. ஸோ ஈஸியா இருக்குது கஷ்டமா இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எப்போ வேணா எந்த இது வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நமக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் ஈக்குவல்ஸ் டு, பாருங்க கொஸ்டின், இஃப் ஏ பி வெக்டர் சி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0, தென் கண்டிஷனை பாருங்க. தென் at least one of the following, one of the, at least one of the following is, at least வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ வரும் பாருமா, கரெக்டா இருக்கா? then at least one of the following. சார் போர்டு கிளியரா தெரியல சார். A vector, B vector, C vector equal to 0. புரியுமா? பாருங்க, இப்ப கேக்குதாப்பா? போர்டு கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட், ஓகேமா. வாய்ஸ் கேக்குதா சார்? வாய்ஸ் கேக்குதா? ரைட். Yes, sir. So the following one is A, B, C equal to 0, then at least one of the following is true. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த A vector, B vector, C vector இருக்குல்ல, any one of these vectors, A vector, B vector, C vector equal to 0. இதுல ஏதாவது ஒரு வெக்டர் C வெக்டர் 0வா இருந்தால் அது 0வா இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, any of the two vectors, A vector, B vector, C vector are identical or parallel. Third option நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, A vector, B vector, C vector are coplanar.
or coplanar. Please take down. Or coplanar. Next, vector triple product. Next one is vector triple product. மூணு வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். அது எல்லாம் ட்ரிபிள் ப்ராடக்டா இருக்கணும் அப்படின்னா எப்படி திரும்பணும், எல்லாமே கிராஸ். Now the next one is vector triple product. இதுக்கு ஃபார்முலாவே உண்டு தனியா, அதனால கவனிச்சீங்க. vector triple product. Let a vector comma b vector comma c vector or any three vectors, a vector comma b vector comma c vector or any three vectors, then vector triple product எப்படி எழுதணும்னா, I can write the vector triple product as a vector cross b vector cross c vector or அப்படியே பிராக்கெட்டை மாத்திக்கணும், a cross b cross c. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டைப், either a cross b cross c அல்லது b cross c. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிராக்கெட்டை a cross b cross c போடுறேன். அதுக்கு அடுத்த ஃபார்முலா a cross b அசோசியேட்டிவ், அதுதான் மாறிடுச்சு. இதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பிராக்கெட்டை மாத்தி போட்டுட்டேன். அப்போ நான் என்ன சொல்லணும்னா, a டாட் சி பி வெக்டார், இதை எப்படி போடலாம்னா, இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, தயவு செய்து எல்லாரும் மெமரைஸ் பண்ணிக்க. மைனஸ் a டாட் பி வெக்டார் இன்டு சி வெக்டார். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான், a டாட் சி இன்டு பி வெக்டார். அது a டாட் பி இருந்துச்சு இல்லையா, இங்க b டாட் சி இன்டு a வெக்டார் வரும். b டாட் சி இன்டு a வெக்டார். அப்ப இது ரெண்டும் எப்பொழுதும் ஈக்குவலா இருக்க சான்ஸே கிடையாது. பாருங்க, இதுவும் மாறி இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், therefore a vector cross b vector cross c vector is not equals to a vector cross b vector cross c vector. அப்ப என்ன, it does not obeys associative property. associative property இது ஒபே பண்ணாது. ஒருவேளை இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன தெரியுமா கண்டிஷனு, இஃப் போத் ஆர், இஃப், அதுதான் ஒரு கண்டிஷன் சொல்லிருக்கோம், a cross b cross c is equals to a cross b. அங்க என்ன தெரியுமா கண்டிஷன், if and only if, ரொம்ப முக்கியமா பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டுமே இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா, if and only if a vector and c vector are parallel. a வெக்டரும் c வெக்டரும் parallel இருக்கும், ஒண்ணுத்துக்கு இணையா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். or parallel அல்லது or b vector is orthogonal to a vector and c. orthogonal பெரிய விஷயம் தான்மா, it's a perpendicular or cut at right angles, எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். orthogonal to a vector and c vector. Please take down. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் பாத்தீங்க, one is dot product, another one is dot product, another one is scalar product, another one is vector product இல்லையா. இப்ப நம்ம பார்க்க போறது scalar product of 4 vectors. scalar product of 4 vectors.
அப்போ இதுலயே ரெண்டு இருக்குப்பா. ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப். நான் ஜஸ்ட் ரெண்டு ஃபார்முலா மட்டும் தரேன், நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க போதும். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ், இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது முடிச்ச உடனே நம்ம எக்ஸசைஸ் 1க்குள்ள நம்ம போயிடலாம். சரியா? ரைட். So we'll do some of the problems, at least another 20 minutes more. பாருங்க ரெண்டு தான், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் இப்போ ஜூன்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸை வச்சு ஒரு ப்ராப்ளம்ஸே கேட்டிருந்தாங்க. அதனால போயிடலாம். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ். ஸ்கேலார் டைரக்டா ஃபார்முலாவே தந்துடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ் இது எப்படி தெரியுமா இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். நடுவுல மட்டும் டாட் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். அப்ப இது எப்படி போடலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் முதல்ல ஏ டாட் சி. முதல்ல ஏவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏ டாட் பி. அடுத்தது பிக்கு வாங்க. பி டாட் சி, பி டாட் டி. A cross B dot C cross D. A cross B dot C cross D. Next, vector product of four vectors. Vector product of four vectors. So the vector product of four vectors அப்படின்னும் பொழுது நமக்கு என்னன்னா இப்ப இங்க எல்லாமே கிராஸ் ஆயிடும். பாருங்க நாலுமே கிராஸ் ஆயிடும். A cross B cross C, A cross B cross C cross D, which is equals to box of A vector comma B vector comma D vector into C vector minus AB vector comma C vector into D vector. So இது ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்க தயவுசெய்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சீங்க. So now we'll do some problems. Okay, first exercise 6.1 first problem. Prove by vector method if a line is drawn from the center of a circle. Prove by vector method that if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. Nalla gavaninga. Again, prove by vector method that if a line is drawn from the center of the circle to the midpoint of a chord. ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு கார்டுல இருந்து மிட் பாயிண்ட் சென்டர்ல இருந்து ஒரு லைனை வரைகிறோம். அந்த லைன் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் கார்டுல டச் பண்ணுது. அப்போ அந்த லைனும் அந்த கார்டும் பெர்பெண்டிகுலர் நிரூபிக்க சொல்றாங்க. கொஸ்டின் எழுதிட்டீங்களாமா? ஸோ அதுக்கு தான் முதல்ல இந்த பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். ஒரு சர்க்கிள் இருக்குது. முதல் கொஸ்டினை பாருங்க. there is a circle. அப்போ அந்த சர்க்கிளை பாருங்க, இப்படி இருக்கு அந்த சர்க்கிள். அதுக்கு சென்டர் அதை வந்து நான் 3 எடுத்துக்கிறேன். இப்போ உங்க ஒரு கார்டுனா தெரியும், எங்க வேணா கட் பண்ணலாம். சென்டரை கிராஸ் பண்ணி போனா அந்த கார்டு பேர் டயாமீட்டர். இப்போ இந்த கார்டை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். இது நடுவுல மிட் பாயிண்ட் இங்க எடுக்கிறேன் எம். இந்த ஓஎம் அப்படின்ற லைனு ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குதுன்னு நிரூபிக்க சொல்றாங்க. அதுதான் கொஸ்டின். அப்ப நான் இதை ஜாயின் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? பாருங்க, ஓஏபி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஏபின்றது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த எம்ன்றது மிட் பாயிண்ட். அப்போ ஏஎம் இதனுடைய லென்த்தும் எம்பி உடைய லென்த்தும் சேம். ஏஎம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி. எனக்கு இந்த ஓஎம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்றான்னு தெரியுமா? வெக்டர்ல ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஓஎம் அப்படின்றது ஏபிக்கு பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். ஓஎம்ன்றது ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா?
நான் ஏற்கனவே சொன்ன மிட் பாயிண்ட் ஆஃப் வெக்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மிட் பாயிண்ட் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் வெக்டர்னா ஓஎம் வெக்டர் எப்படி சொல்லலாம், ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை 2. சரிங்களா, ஓபி வெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர் டிவைடட் பை 2, அதுதான் மிட் பாயிண்ட். சரியா, மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஓ வெக்டர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஓஎம்மும் ஏபியும் பெர்பெண்டிகுலரும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன், பெர்பெண்டிகுலருக்கு டாட் ப்ராடக்ட்ல சொல்லி கொடுத்தேன். ஒரு ஓஎம் வெக்டர் டாட் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் தட் திஸ் இஸ் த கண்டிஷன். இதை தான் செய்யணும்ப்பா. இப்போ முதல்ல நீங்க ஓஎம் வெக்டரை கண்டுபிடிங்க. ஓஎம் இஸ் நத்திங் பட் த மிட் பாயிண்ட் வெக்டர். அப்போ ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை 2, இதுதான் ஓஎம் வெக்டர். நெக்ஸ்ட் ஏபி வெக்டர் பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பொசிஷன் வெக்டர் இல்லையா, ஓல இருந்து ஏ வருது, ஓல இருந்து. அப்போ ஓபி வெக்டர் எப்படி போடலாம், பொசிஷன் வெக்டர் சொல்லி ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ எனக்கு என்ன தேவை, ஓஎம் வெக்டர் டாட் ஏபி வெக்டர். ஓஎம் வெக்டர் எப்படி சொல்லலாம், ஓஏ பிளஸ் ஓபிஏ, ஓபி வெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர்னு சொல்லலாம், டிவைடட் பை 2 into OB vector minus OA vector. This is A plus B into A minus B. நான் எப்படி சொல்லேன், மாடுலஸ் போடும்போது ஸ்கொயர் போடணும், அந்த மல்டிப்ளை ஸ்கொயர் போது மாடுலஸ் OB வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் OA வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. கரெக்டா, A into A ல A ஸ்கொயரும் போடலாம், மாடுலஸ் ஆஃப் A த ஹோல் ஸ்கொயரும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ I can write this as OA into OA போடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில படிச்சிட்டீங்க. இதுக்கு பேரு ரேடியஸ், இதுக்கு பேரு ரேடியஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் OB வெக்டர் ஆர் சேம். அதனுடைய வேல்யூவை ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் OB வெக்டர் என்ன சொல்லலாம், ஆர் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர் என்ன சொல்லலாம், ஆர் ஸ்கொயர் divided by 2, அப்போ which is equals to 0. அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, OM வெக்டர் டாட் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, your OM வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி வெக்டர், அதுதான் கண்டிஷன். அப்போ அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதுதானே கொஸ்டின். ப்ரூவ் தட் from the vector method, if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. Chord தான் AB, line தான் OM, அதுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. Please take down. Moving on to the next problem. Super question, very important question. Prove by vector method. Next one. Prove by vector method. Prove by vector method that the median to the base of an isosceles triangle prove by vector method that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. What do you mean by isosceles triangle? Two sides same. Very good. Any two sides are equal. So median நம்ம median midpointல கட் பண்ணலாம். Suppose நான் ஒரு triangle வரையறேன், சரிங்களா? I am just taking this triangle. இத O, இத A, இத B. இந்த ஓல இருந்து ஒரு லைன் இந்த மிட் பாயிண்ட்ல கட் பண்ணதுன்னா அது பேர் மீடியன். அதே போல ஏல இருந்து இங்க கட் பண்ணது மிட் பாயிண்ட்னா அதுவும் மீடியன். பில இருந்து இங்க மிட் பாயிண்ட்ல எல்லாம் 10th standard 11th standard படிச்சுட்டு இருக்கு. That is called your median. அப்போ இங்க இருந்து என்னுடைய மிட் பாயிண்ட்ல இங்க கட் பண்ணாலும் மீடியன் தான், இங்க இருந்து என்னுடைய கட் பண்ணாலும் என்னுடைய மீடியன் தான். சரியா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, the median to the base of an isosceles triangle is perpendicular to the base அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? மீடியன்னா ஒண்ணும் கிடையாது, that is called mid point. சைடுல ஒண்ணா போட்டு வச்சீங்க, that is called a mid point. இப்போ இதுதான் என்னுடைய பொசிஷன் ஆரிஜின். இப்போ இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் தெரியுமா? we have to prove that என்னுடைய perpendicular மீடியனுடைய லைன் OM, OM வெக்டர் டாட் பேஸ்ன்றது என்னது AB வெக்டர் is equals to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும்.
இப்ப நான் OM கண்டுபிடிக்க போறேன், அதே மிட் பாயிண்ட் தான் OM. அப்போ OM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார், ரெண்டும் சேம்ல, OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் divided by 2. Next AB vector, they are position vectors, yeah. OB vector minus OA vector. OB vector minus OA vector. Again the same property. OM vector dot AB vector equals to OB vector plus OA vector divided by 2 into OB vector minus OA vector divided by 2. நான் ஏற்கனவே சொன்னேன், this is an isosceles triangle. இந்த ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலா இருக்கும் சொன்னேன். Your OA and OB are equal. If I can say modulus of OA vector is equals to modulus of B vector. Suppose இதனுடைய வேல்யூ நான் எதுவும் எடுக்கிறேன், x எடுக்கிறேன்னா இதுவும் x தான். அப்ப இது ரெண்டு சேம், இதை மல்டிப்ளை பண்ண OB vector the whole square minus OA vector the whole square by 2. Since OA vector and OB vector are same, ரெண்டுமே nullify ஆயிடும். The answer is 0. அப்போ OM vector dot AB vector வந்து 0 வருதா, கண்டிப்பா சொல்லலாம் OM vector is perpendicular to AB vector and stuff with. Question number 3. One of the important 3-mark question. Prove by vector method. Prove by vector method. Prove by vector method. Angle in a semicircle is a right angle. So very important. Public kandipa varakuriya or 3 marks. Prove by vector method. Prove by vector method that an angle in a semicircle, that an angle in a semicircle is a right angle. So முதல்ல நீங்க இந்த கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வர பார்க்கணும். ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, செமி சர்க்கிள்னா சர்க்கிள்ல பாதி. இந்த சர்க்கிள் மேல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அங்க இருந்து நல்லா கவனிங்க. ப்ரூவ் பை வெக்டர் தட் ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் a right angle. அப்ப இந்த பாயிண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பீன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. இதுதான் சென்டர், மூணு எடுத்துக்கிறேன். இப்ப இங்க இருந்து நான் ஒரு லைன் வரைகிறேன், இங்க இருந்து ஒரு ஆங்கிள் வரைகிறேன். இந்த ஆங்கிளை 90 டிகிரி ப்ரூவ் பண்ண சொல்றேன். தட் ஆங்கிள் இஸ் கால்ட் 90 டிகிரி. இதுதான் ப்ரூஃப். நான் வேர்ட்ஸ் இருக்கிறது அப்படியே மேத்தமெட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். வெக்டர் மெத்தட் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் a right angle. அப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அந்த பாயிண்ட் ஒரு ஆங்கிள் ரெடி பண்றேன், அந்த ஆங்கிள் 90 டிகிரி சொல்லி சரிங்களா, அந்த சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்ப இதுதான் என்னுடைய ப்ரூஃப். நான் இது எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? இது 90 டிகிரி போர்டு இது வச்சா, இது 90 டிகிரி இருக்கணும்னா என்ன சொல்லணும்? இந்த லைனும் பெர்பெண்டிகுலர் தான் அதனுடைய டாட் ப்ராடக்ட். அப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட் எது பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணணும்? ஏபி வெக்டரும் பிபி வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்குது. So we have to prove that AP vector is perpendicular to BP vector. அப்ப என்ன கண்டிஷன்? this implies ரெண்டு வெக்டர் A vector is perpendicular to B vector னா லாஸ்ட் இயர்ல இருந்து படிச்சிருக்கீங்க, அதனுடைய டாட் ப்ராடக்ட் இஸ் 0. அப்ப அதே போலதான் இதனுடைய டாட் ப்ராடக்ட் எனக்கு 0ன்னு நிரூபிக்கணும். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்? we have to prove that AP vector dot BP vector is equals to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப let us find out what is AP vector. இப்ப நான் இங்க இருந்து O இருக்கு இல்லையா, இதுல நான் ஜாயின் பண்ணுவேன். இது எல்லாமே ரேடியஸ். யூ கேன் டேக் ஆல் த வேல்யூஸ் இஸ் ரேடியஸ். இது A, இது A, இது A. எந்த பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து சென்டர்ல கண்டுபிடிச்சா சாரி, இது வந்து ரேடியஸ் கிடையாது, இதுதான் ரேடியஸ். சரியா? ஒரு பாயிண்ட்ல இருந்து சென்டர்ல இருந்து செக் பண்ணும்போது we can say this is called radius. நீங்க அது A போட்டுக்கலாம், அது ரேடியஸ்னு கூட வச்சுக்கலாம், OP. இப்போ என்ன செய்யலாம்? என்னுடைய பொசிஷன் வெக்டர்லயே O, இது OP, இதுவும் ரேடியஸ், இதுவும் I can write this as A. இதுவும் ரேடியஸ், I can write this as A. இப்போ எனக்கு AP வெக்டர் தேவை. இந்த பொசிஷன் வெக்டர்ல இருந்து போடும்போது OP வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இந்த OP வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர்ல இருந்து போது பாருங்க, நல்லா கவனிக்கணும். என்னுடைய OP வெக்டர்
சென்டர்ல இருந்து சர்க்குலர் டச் பண்ணுது, ரைட். இதுவும் ஏ வெக்டார். சார் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஐ கேன் ரைட் திஸ் அஸ் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அதே போல பிபி வெக்டார் எப்படி சொல்லலாம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார், ஓபி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். இப்ப நவ் ஐ கேன் ரைட் திஸ் அஸ், நல்லா கவனிங்க, இந்த ஓஏ வெக்டாரும் ஓபி வெக்டாரும் ஒண்ணுதான். ஆனா டைரக்ஷன் பாருங்க, ஓ டு ஏ இந்த டைரக்ஷன், ஓ டு பி திஸ் டைரக்ஷன். அப்போ நான் ஓபி எப்படி சொல்லலாம்? I can write OB vector is minus OA vector. அப்ப இந்த இடத்துல OP vector minus OA vector சொல்லலாம், மைனஸ் ஆஃப் OA vector. புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டும் மேக்னிடியூட்ல சேம் தான். போத் OA அண்ட் OB2 உடைய மேக்னிடியூட் ஏ தான். ஆனா அவங்க டைரக்ஷன் மாறதுனால நான் சிம்பிளை மாத்திட்டேன். அப்ப இவன் ஆயிடுவான் OP vector plus OA vector. எனக்கு தேவை AP vector dot BP vector. What is AP vector? OP vector minus OA vector multiplied by OP vector plus OA vector. A plus B, A minus B. Multiplication square ஆகும்போது மேக்னிடியூட்ல தான் போடணும். ஸ்கொயர் வந்தாலே மேக்னிடியூட்ல தான் போடணும். இந்த ரெண்டுமே சேம் பாருங்க, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. OP உடைய மாடுலஸ் ஏ, OA உடைய மாடுலஸ் ஏ. A square get cancelled. அப்ப AP BP 0 வந்ததால therefore AP vector is perpendicular to BP vector. Hence proved. ரொம்ப முக்கியமான ஒரு 3 mark question. Please take note. Exercise 6.1 next fourth sum. So with this we'll stop today. Please listen. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு 3 mark question. Fourth sum. Prove that. Fourth sum. Prove by vector method. Prove by vector method. Prove by vector method that the diagonals of a rhombus, that the diagonals of a rhombus, that the diagonals of a rhombus bisect each other at right angles. Prove by vector method that the diagonals of a rhombus bisect each other at right angles. So நம்ம எல்லாருக்கும் தெரியும், rhombus is nothing but a slanting square. rhombus எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், ஆனால் இது டயகனலா பைசெக்ட் பண்ணும். நல்லா கவனிங்க. சோ பாரு, இந்த rhombus, இதுதான் rhombus, சரியா? இது என்ன சொல்லணும்னா A B C D. AC அப்படின்றது ஒரு டயகனல், BD அப்படின்றது ஒரு டயகனல், சரியா? AC அப்படின்றது ஒரு டயகனல், BD அப்படின்றது ஒரு டயகனல். அப்போ என்ன சொல்றான், the diagonals of a rhombus bisect each other at triangles. அப்போ என்னுடைய இந்த ரெண்டு டயகனல்ஸும் ஒன்னோடு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குது. இதான் அர்த்தம், இதான் அர்த்தம், இதான் அர்த்தம். அப்ப நான் என்ன செய்யணும், இந்த ரெண்டு டயகனல்ஸும் பெர்பெண்டிகுலரா இருக்குது. அப்ப என்ன, I have to prove this. We have to prove that AC vector is perpendicular to BD vector. அதுதான் கண்டிஷன். அப்ப ரெண்டும் பெர்பெண்டிகுலர், என்னுடைய டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லுது, AC vector dot BD vector equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணுமா? அப்ப நான் AC வெக்டரை கண்டுபிடிக்கிறேன். I am going to find out AC vector, vector law of addition. எது vector law of addition? AC vector. அப்ப AC vector A ல இருந்து டைரக்டா C போய் சந்திக்குது, இல்ல A B சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் C சந்திக்குது. அப்ப AC vector எப்படி சொல்லலாம், AB vector to இந்த சைடு BC vector. I can write this as AB vector plus BC vector. நமக்கு நல்லா தெரியும், நல்லா கவனிச்சுங்க, all the sides are equal. இதனுடைய மேக்னிடியூட்லாம் சேம். இது A தான், இது A தான், இது A தான், because it's a rhombus. Rhombus all sides are equal. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, AB vector BC vector கண்டுபிடிச்சாச்சா? AB vector BC vector. நெக்ஸ்ட் என்ன தேவை, BD vector தேவை. BD vector எங்க இருக்கு, B to D, இது ஒரு டைரக்ஷன். B A க்கு போயிட்டு D க்கு போலாம்.
VA க்கு போயிட்டு D க்கு போலாம் இல்லையா? VA வெக்டார் பிளஸ் AD வெக்டார் பிளஸ் AD வெக்டார். கரெக்டா? VA வெக்டார் பிளஸ் AD வெக்டார். இப்ப நல்லா கவனிங்க, AB வெக்டார் பிளஸ் BC வெக்டார் இருக்கு. நல்லா கவனிங்க, AB வெக்டார் பிளஸ் BC வெக்டார். இப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாத்திக்கலாம். AB வெக்டார் பிளஸ் BC வெக்டார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, BA வெக்டார் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி AB வெக்டார்னா தான் A வெக்டார். அப்போ நான் BA வெக்டார் எப்படி சொல்லலாம்னா மைனஸ் ஆஃப் AB வெக்டார் சொல்லலாம். am I right? I can write this as minus of AB வெக்டார். இப்போ இந்த AD வெக்டார் இருக்கு இல்லையா, இதுவும் BC வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது, ரெண்டுமே சேம். அப்ப நான் AD வெக்டாருக்கு பதிலா என்ன சொல்லணும்னா I can write this as BC வெக்டார். அப்போ you can put this as BC வெக்டார். அப்ப இதை கூட கொஞ்சம் ஆர்டர்ல எழுதிக்கலாம், BC வெக்டார் பிளஸ் AB வெக்டார். இதை கூட ஒரு ஆர்டர்ல எழுதிக்கலாம், BC வெக்டார் மைனஸ் AB வெக்டார். எனக்கு இது ரெண்டுக்குள்ள டாட் ப்ராடக்ட் தேவை. AC வெக்டார் டாட் BD வெக்டார். வாட் இஸ் AC வெக்டார்? BC வெக்டார் பிளஸ் AB வெக்டார் டாட் BC வெக்டார் மைனஸ் AB வெக்டார். A plus B into A minus B. சரியா? எனி டவுட்ஸ்? ஸ்டெஃபி, சம்திங் சொல்லுப்பா, கேளுப்பா. சார் அங்க AD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BC எப்படி சார்? ரெண்டுமே ஒண்ணுதானப்பா, ஒரே நான் அதுதான் கொடுத்தேன் சார். ராம்பஸ்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது என்னமோ அதே தானே எங்கேயும். அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போது பாருங்க, AD வெக்டார் BC வெக்டார். அதனாலதான் நான் ரெண்டுத்துக்கு சேமா இருக்கிறேன். ராம்பஸ்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் இல்லையா? அப்ப இது A பிளஸ் B, A மைனஸ் B. BC வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர் மைனஸ் AB வெக்டார் தான் மாடுலஸ் ஸ்கொயர். இப்போ மாடுலஸ் சொல்லும் போது இது எல்லாமே சேம், டைரக்ஷன் வரும்போது தான் மாறும். அப்ப எல்லாமே மேக்னிடியூட். BC A ஸ்கொயர், AB அதனுடைய ஆன்சரும் A தான், A ஸ்கொயர், பிகாஸ் இட் இஸ் a rhombus. Rhombus means all sides are equal. அப்ப A ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், which is equal to 0. என்ன தெரிஞ்சது? AC வெக்டார் டாட் BD வெக்டார் is equals to 0. அப்ப டாட் ப்ராடக்ட் ரெண்டுத்துக்கு 0 வந்தா அது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். அப்ப I can say AC வெக்டார் is BD வெக்டார். அப்ப அதனுடைய மீனிங் என்ன சொல்லலாம்? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறான், prove that the diagonals of a rhombus bisect each other at right angles. Hence the diagonals of the rhombus, hence the diagonals of the rhombus bisect each other at right angles. Please take down. So with this we'll stop today. நான் போட்ட இந்த கடைசி ரெண்டு ப்ராப்ளமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் கண்டினியூ பண்ண போறோம். எக்ஸசைஸ் 6.1ல 5th சம். இந்த எக்ஸசைஸ் 6.1ல இருந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினோ அது 5 மார்க் கொஸ்டின் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அது நிறைய எதிர்பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. முதல் 3 எக்ஸசைஸ்ல இருந்து there will be sure, that is the first part. செகண்ட் பார்ட்ல இருந்து ஒரு 5 மார்க்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? From this vector algebra we'll be getting 2 5-mark questions. In the classification of question la we'll get 2 5-mark questions from this vector algebra. With this we'll stop ma. Kindly I request, I have given all the basic fundas, concepts, fundamentals. So kindly go through this. Next class varumbodhu romba useful ah irukum. We can solve the problem very quickly with more interestingly and full effort oda namakku padichikalam. With this we'll stop. Good night to all of you. Good night, sir. Thank you, sir. Thank you, sir. Good night. Bye everybody. Right.